நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. குற்றச்சாட்டுகளை பொதுக்குழுவில் 17ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவில் வாசிக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். அந்த பொதுக்குழு சம்பந்தமாக கட்சி விதிப்படி ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு அது அனுப்பப்பட வேண்டும். 23 கட்சி விதிப்படி அனுப்பப்பட வேண்டும். அப்படி அவர்களுக்கு அனுப்பியதில் அவர்கள் இன்று கூடி அந்த ஒவ்வொரு தீர்மானங்களையும் தீர்மானங்கள் என்று சொல்வதை விட குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர்கள் விரிவாக இங்கே விவாதித்தார்கள். அதனுடைய அவர்கள் விவாதித்த பிறகு அதனுடைய அறிக்கையை இங்கே எனக்கு கொடுத்தார்கள். அந்த அறிக்கை என்னவென்று இப்பொழுது அருள் MLA அவர்கள் படிப்பார்கள். 19/8/2025 அன்று இன்று காலை 10:30 மணிக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு 9 உறுப்பினர்களுடன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் தைலாபுரம் தோட்டத்தில் இங்கே கூடினோம். இதில் கடந்த 17/8/2025 அன்று விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் செயல் தலைவர் திரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது பல்வேறு கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக கட்சி தலைமைக்கு வரப்பெற்ற 16 குற்றச்சாட்டுகளை பொதுக்குழுவில் முன்வைக்கப்பட்டு அவைகள் கட்சியின் அமைப்பு விதி எண் 23 படி ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கு வழங்கப்பட்டது. அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு அனுப்பப்பட்ட இந்த குருதி விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டி பணித்ததன் அடிப்படையில் இந்த குழு இன்று கூடி இந்த குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கி விளக்கம் கேட்கும் கடிதத்தை செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இன்று அனுப்பி வைப்பதென முடிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு இந்த கடிதம் அனுப்புகிறோம். அதற்குண்டான விளக்கம் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகள் 31/8/2025 தேதிக்குள் கட்சி விதிப்படி அமைப்பு செயலாளர் அதை அனுப்பி வைப்பார். கட்சியினுடைய அதாவது நம்முடைய ஒழுங்குமுறை குழுவுடைய அறிக்கையை நம்ம கட்சியினுடைய விதிப்படி விதி எண் 19 படி கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் செயல் தலைவர்களுக்கு அனுப்பி வைப்பார். அதற்குண்டான விளக்கம் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகள் 31/8/2025 தேதிக்குள் நேரிலோ அல்லது மேற்கண்ட முகவரிக்கு கடிதத்தின் வாயிலாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியால் நீக்கப்பட்டவர் அவர். அதெல்லாம் அதை விட ஒரு பொருட்டாக நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை, எடுத்துக்கவும் வேண்டாம். ஜனாதிபதி தேர்தலுங்க சார் ராதாகிருஷ்ணன் நிற்க வச்சிருக்காங்க. பாமக நிலைப்பாடு வரவேற்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்த மாதிரி ஒரு உச்சகட்ட பதவிக்கு போவதை நாம் வரவேற்கிறோம். அது சம்பந்தமான ஒரு இது கொடுத்துருவோம். எல்லாத்தையும் போட்டு குழப்பீங்க. அதுக்கு போதும். இதோட